நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் நான் ஏஐயில் போட முடியல. இது இப்படியே படிப்போம். ரைட்டா? இதை பாருங்கள். இது தொடர்பு என்னது? லாஸ்ட்டில் அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ்னால் மிருகங்கள் உணர்கிறது. எதை உணர்கிறது? தேர் சரௌண்டிங்ஸ், அவங்க சுற்றுப்புற சூழ்நிலைகளை உணர்கிறது. வெயில் அடிக்கிறதா, குளிராக இருக்கிறதா என்பது தோல் மூலியமாக உணர்கிறதா இல்லையா? சவுண்டு வந்தாலும் உணர்கிறது. அதான் அனிமல்ஸ் சென்ஸ்னு உணர்கிறது. தேர் சரௌண்டிங்ஸ், சுற்றுப்புற அவங்களோட தேர்னா அந்த அனிமல்ஸை குறிக்கிறது. தேர் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது அனிமல்ஸு மிருகங்கள் உணர்கிறது. தேர் சரௌண்டிங்ஸ், அவர்களின் சுற்றுப்புற சூழ்நிலையை உணர்கிறது. பை சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுகிட்ட இருக்கக்கூடிய உணரும் உறுப்புகளால் உணர்கிறது. அப்படின்னா இப்போ எனக்கு காது கேட்குது. எனக்கு காது என்ன வேலை செய்யுது? சவுண்டை கேட்குறதுக்காக கூட உண்டாக்கப்பட்ட ஒரு உறுப்பு. எனக்கு கண்ணு தெரிகிறது அப்படின்னா அது அந்த உறுப்பு தெரிவதற்காக வேண்டி. அதே மாதிரி வெயில் அடிக்கிறது, அப்போ என்னோட மேலே உள்ள செல்லுகள் என்ன செய்யுது? அதை உணரும் உறுப்பு. வெயில் அடிக்குதுன்னு சொல்லுது. ரைட்டாக? சொல்லுதுன்னா உணர செய்கிறது. குளிர் அடிக்கிறது. அதான் எல்லா மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் சம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது உடம்புக்குள்ளே. உள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. ரைட்டா? அதை வெளியிலே இருக்குது, உள்ளே இருக்குது, எல்லாமே ஒன்று தான். ரைட்டா? திஸ் இஸ் கால்டு, இதை என்ன சொல்கிறாங்கன்னா கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை தான் உணர்தல் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மனுஷனால் பார்க்கவோ செய்யவோ உணரவோ முடிந்தால் அதை என்ன சொல்லுகிறார்கள்? திஸ் இஸ் கால்டு கான்சியஸ்னஸ். எப்படி சொல்லணும்? கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு பேர் உணர்தல்னு அர்த்தம். பிளான்ட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி அப்படின்னா தாவரங்கள் ரெஸ்பாண்ட்னா பதில் அளிக்கிறதுன்னு அர்த்தம். தாவரங்கள் செய்கின்றன. என்ன செய்கின்றன? டு ஸ்டிமுலி, தூண்டுதலுக்கு உட்படுகின்றன. ரெஸ்பாண்ட் அந்த இடத்துல உட்படுகின்றன. தாவரங்கள், மனுஷங்க எப்படி பண்ணுறான்? எப்படி மிருகங்கள் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கான்சியஸ்னஸ்க்கு வர்றாங்க. அப்போ பிளான்ஸ் தாவரங்கள் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி தூண்டுதலுக்கு உட்படுகிறது. அப்படின்னா இந்த பார்த்துருக்கீங்களா? இந்த சூரியகாந்தியில் என்ன செய்கிறது? அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது சூரியன் நோக்கி இங்கிட்டு போகுது, கிழக்கு திசையில் போகுது. அப்போ மறையும் போது மேற்கு திசைக்கு போயிடுது. ரைட்டா? அப்போ தூண்டுதலுக்கு உட்படுகிறது. இது அந்த வெளிச்சம் என்ற ஒரு தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸ்டிமுலன் தூண்டுதல். அப்போ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி தூண்டுதலுக்கு ரெஸ்பாண்ட உட்படுத்தப்படுகிறது. பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட உட்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு த ஸ்டிமுலி தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படின்றான். அப்போ பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். அதான் நான் சொன்னல, சூரியகாந்தி சாயுது இல்லையா? நேராக நிற்கும் நைட் நேரத்தில். அப்போது காலை நேரத்தில் கிழக்கு நோக்கி சாயும் அந்த மலர். அதேமாதிரி ஈவினிங் நேரத்தில் மேற்கு நோக்கி சாயும். அதான் பெண்டிங்னா வளைதல். இது தாவரங்கள் வளைதல் டுவேர்ட்ஸ் சன்லைட் என்னது? சூரிய வெளிச்சத்தை நோக்கி தாவரங்கள் வளைதல் அப்படின்றான். இதுதான் என்ன சொல்கிறாங்க? பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலின்னு சொல்கிறாங்க. தூண்டுதலுக்கு தாவரங்கள் உட்படுத்தப்படுகின்றன சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு த க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னா க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ் என்னது? லீவ்ஸ்னு இலைகள். க்ளோசர்னால் மூடப்படுகிறது. அதாவது இலைகள் மூடப்படுகின்றன. எதில்? இன் டச் மீ நாட் பிளான்ட், அதாவது என்னை தொடாதே என்று ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரம் பேர் என்னை தொடாதே தான். டச் மீ நாட். நம்ம தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவோம், அதுக்கு டெக்னிக்கல் பேர் வேறு இருக்குது, பாட்னிக்கல் பேர். டச் மீ நாட் அந்த தாவரத்தை பேர் என்னை தொடாதேன்னு அர்த்தம். நீ தொட்டேன்னு சுருங்கிடும். யாராவது மனுஷங்க பேர் தாவரத்தை தொட்டால் அந்த இலைகளில் சுருங்கிடும். ரைட்டா? நீ கொஞ்ச நேரம் கழிச்சு விரியும். அதை தான் அந்த தாவரத்துக்கு பேர் என்னை தொடாதே. அதாவது தான் சொல்கிறான் த க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ்னால் இலைகளின் மூடுதல். எப்போ நடக்குது? எதில் நடக்கிறது? நடக்கிறது. இதில் டச் மீ நாட் பிளான்ட். டச் மீ நாட்னா என்னை தொடாதே என்ற தாவரத்தில் நடக்கக்கூடியது க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ். அப்படின்னா இலைகள் சுருங்குதல் அப்படின்றான். அப்போ என்னது? டச் மீ நாட் பிளான்ட் இன் டச்னா நீ தொடும்போது, டச் மீ நாட் பிளான்ட்டில் நீ தொடும்போது இலைகள் மூடப்படுகின்றன. ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் சில உதாரணங்கள். எப்படி சூரியகாந்தி பூ சூரியன் நோக்கி போகிறதோ அதேமாதிரி இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை நீ தொடும்போது இன் டச் அப்படின்னா த க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ்னால் இலைகள் மூடுகிறது. இன் டச் மீ நாட் பிளான்ட் இன் டச் அப்படின்னா நீ தொடும்போது எதை? இன் டச் மீ நாட் பிளான்ட்டை தொடும்போது அந்த இலைகள் மூடுகிறது. ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். இது சில உதாரணங்கள். எதற்கு அப்படின்னா ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி இன் பிளான்ட். ஃபார் ரெஸ்பான்ஸ்னா தூண்டுதலுக்கு. எது தூண்டுதலுக்கு? ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி தூண்டுதலுக்கு
தூண்டுதல்னா ஸ்டிமுலி, உட்படுத்தப்படுவதற்கு. ரெஸ்பான்ஸ்னா உட்படுத்தப்படுகிறது. எதற்கு உட்படுத்தப்படுகிறது? ஸ்டிமுலி, தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது தாவரங்கள் என்பதற்கு இவைகள் உதாரணங்கள். சம் எக்ஸாம்பிள்ஸ், சில உதாரணங்கள். எதற்கு? ஃபார் ரெஸ்பான்ஸ்னால் தூண்டுதலுக்கு. எதற்கு? ஆஃப் ஸ்டிமுலி இன் பிளான்ட் அப்படின்னா தாவரங்களில் தூண்டுதல் ஏற்படுத்துவதற்கு. இப்போ அது ஒரு தூண்டுதல் தானே. டச் பண்ணி பிளான்ட் போய் தொட்டோம்னா அது சுருங்கிடுது. அதேமாதிரி சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த சூரியகாந்தி பூ வந்து அதை நோக்கி போகிறது. அப்போ சூரியகாந்தி வெளிச்சம் அதை தூண்டுகிறது, சூரியகாந்தியை. அதான் சொல்கிறேன், ரைட்டா? அடுத்து ஹோமியோஸ்டாட்டிசிஸ். அப்போ ஹோமியோஸ்டாட்டிசிஸ்ன்னு சொன்ன என்னது? ஒரே மாதிரியான இருக்கிறது, ரைட்டா? ஒன்றாக இருத்தல். ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் ஒரே மாதிரியாக ஒன்றாக இருத்தல், ரைட்டா? அதுக்கு மீனிங் என்ன? ஹோமியோஸ்டாட்டிசிஸ்னு என்னென்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் an external environment which is liable to change is called homeostasis அப்படின்னா. அப்போ ஹோமியோஸ்டாட்டிசிஸ்ன்னு சொன்னால் என்னது? ப்ராப்பர்ட்டின்னா குணநலங்கள். ப்ராப்பர்ட்டின்னு சொத்துன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நீ குணநலங்கள்னு சொல்லிக்கணும். எப்படி? ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப்னா சுய கட்டுப்பாடு, ரைட்டா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் சொன்னால் இந்த இடத்துல குணநலங்கள் என்ன? சுய கட்டுப்பாடு மற்றும் அண்ட் டெண்டன்சி, போக்கு. ஒரு மனுஷனோட சுய கட்டுப்பாடு, அதன் விளைவாக அவன் செல்லும் பயணங்கள். நான் சுய கட்டுப்பாடோடு செல்கிறேன்னு அர்த்தம். டெண்டன்சின்னு செல்கிறேன், அதாவது போக்கு. அதாவது அந்த குணநலங்கள். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்டு டெண்டன்சி அப்படின்னா சுய கட்டுப்பாடு மற்றும் அதன் போக்கு. அது போக்குனா அதனால் செல்கிறேன், சுய கட்டுப்பாடோடு செல்கிறேன்னு அர்த்தம். டு எதற்கு சுய கட்டுப்பாடோடு செல்கிறேன்? டு மெயின்டைனை பராமரிக்க வேண்டி. நான் சுய கட்டுப்பாடு என்ற குணத்தோடு செல்கிறேன் என்றால் எதற்கு? டு மெயின்டைனை பராமரிக்க வேண்டி. ஏ ஸ்டெடி ஸ்டேட், ஒரு நிலையான நிலையை. ஸ்டெடினா நிலையானது, ஸ்டேட்டுன்னு நிலைமை. ஒரு நிலையான நிலைமையை நான் பராமரிக்க வேண்டி என்ன செய்ய? சுய கட்டுப்பாட்டின் போக்கில் செல்கிறேன். எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வைத்துக்கொண்டு ஒரு நிலையான நிலைமைக்காக வேண்டி செல்லுகிறேன் அப்படின்றான். அப்போ எப்போ நிலையான நிலைமை? வித்தின் an external environment which is liable to change அப்படின்னா வித்தின் அதுக்குள்ளே செல்லுகிறேன். எதுக்குள்ளே? வித்தின். நான் சுய கட்டுப்பாடு என்ற ஒரு போக்கை வைத்துக்கொண்டு நிலையான ஒரு நிலையாக செல்லுகிறேன் என்றால் எதற்குள்ள சுய கட்டுப்பாடு வச்சுருக்கேன்னா வித்தின் an external environment. எனக்கு வெளியில் இருக்கு இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த மாற்றங்களை தாங்கிக் கொள்வதற்கு நான் சுயமான கட்டுப்பாடுகளோடு செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். வித்தின் an external environment. என்ன? அதுக்குள்ளே. வித்தின் அதற்குள்ளே. எதற்கு? எக்ஸ்டர்னல் வெளிப்புறமான என்வைர்மெண்ட், சுற்றுச்சூழலுக்குள்ள. விச் இஸ் வெளிப்புறமான சுற்றுச்சூழலானது. விச் எதை குறிக்கிறது? எக்ஸ்டர்னல் என்வைர்மெண்ட் விச் இஸ் liable to change. அவை மாறுபடுகின்றன. அப்போ அவை என்னை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறுபடுகின்றன. அதற்கு தக்க நான் என்ன செய்கிறேன்னா ஒரு நிலையான கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு என்னோடய போக்கை நிலையான போக்காக மாற்றிக்கொண்டு செல்கிறேன். இதுதான் மீனிங், ரைட்டா? அப்படி போகிறதுக்கு பேர் தான் இஸ் கால்டு ஹோமோஸ்டாட்டிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் என்னதுன்னா அப்போ சுற்றுப்புற சூழ்நிலை சில சமயத்தில் குளிராக இருக்கும். அதுக்கு தக்கன உடம்பை வந்து நான் கட்டுப்பாடாக என்ன பண்ணுறேன்? உடம்பை வந்து செல்ஃப் ரெகுலேஷன் என்ற ஒரு குணத்தோடு வச்சுக்கொண்டு அதன் போக்கில் நான் செல்கிறேன், ரைட்டா? போர்வை பற்றிக்கிருவேன், செய்வேன். வெயில் அடிக்கும்போது அதெல்லாம் கழட்டிடுவேன். அதான் சுய கட்டுப்பாடு. அதை தான் சொல்கிறான். எதுக்கு அப்படி சுய கட்டுப்பாடு? விச் இஸ் liable to change. மாறுபடுகிறது. எது மாறுபடுகிறது? எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட், வெளிப்புற சுதர்சன நிலைகள் மாறுபடுவதனால். விச் எதை குறிக்கிறது? வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு மாறுபடுவதனால நான் என்ன பண்ணுறேன்? சுய கட்டுப்பாடு மற்றும் அதை சார்ந்த போக்கு, அதன் வழியாக செல்கிறேன். எதற்கு? டு மெயின்டைன் பராமரிக்க வேண்டி. எதை பராமரிக்க? ஸ்டெடி ஸ்டேட், ஒரு நிலையான நிலைமை, நிலையான ஸ்டேட். ஸ்டெடின நிலையான, ஸ்டேட்ன நிலையான நிலைமையை நான் பராமரிக்க வேண்டி சுய கட்டுப்பாட்டின் போக்கில், கட்டுப்பாடு என்ற ஒரு குணத்தின் போக்கில், அது போல அப்படின்னா குணத்தின் போக்கில் நான் செல்கிறேன். எதற்காக வேண்டி? என்னை சுற்றி உள்ள எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அடிக்கடி மாறுகிறது. அதான் சொல்கிறாங்க. வித்தின்னா அதுதான் எனக்கு அதுக்குள்ளே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், வெளிப்புற சூழ்நிலைகள். அந்த வெளிப்புற சூழ்நிலை எப்படி இருக்குது? விச் இஸ் liable to change. அது மாறுபடுகிறது. இப்படி
மாறுபடுறதுனால நானும் என் சுய கட்டுப்பாடோடு செல்கிறேன் என்று அதுக்கு பேர் தான் இதைத்தான் ஹோமியோஸ்டேடிசிஸ் என்று அழைக்கிறார்கள். இட் இஸ் எசென்சியல், இது அவசியமான ஒன்று. எதற்கு? ஃபார் லிவிங் ஆர்கனிசம், அதாவது வாழும் உயிரினங்களுக்கு. லிவிங் ஆர்கனிசம் சிம்பிளாக, ஆர்கனிசம் உயிரினங்கள், லிவிங்னா வாழும் உயிரினங்களுக்கு இட் இஸ் எசென்சியல், அவசியமான ஒன்று. எதற்கு? டு மெயின்டைன்னா பராமரிக்க வேண்டி. எதை? இன்டர்னல் கண்டிஷன்ஸ், அவனோட உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலையை, உட்புறமான நிலையை பராமரிக்க வேண்டி இது அவசியமான ஒன்று வாழும் உயிரினங்களுக்கு. எதற்காக வேண்டிய அவசியம்? டு சர்வைவ் இந்த என்வாயர்மெண்ட், இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் உயிர் வாழ்வதற்கு அவனோட உடலுக்குள் இருக்கக்கூடிய இன்டர்னல் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு, பராமரிப்பதற்கு இந்த ஹோமியோஸ்டேடிஸ் எதை குறிக்குது? ஹோமியோஸ்டேடிஸை குறிக்கிறது. ரைட்டா? சுய கட்டுப்பாடோடு செய்யலாம். இட் இஸ் எசென்சியல். இந்த ஹிட்டுன்றது ஹோமியோஸ்டேடிஸ் இஸ் எசென்சியல் பொது தேவையான ஒன்று ஃபார் லிவிங் ஆர்கனிசம், வாழும் உயிரினங்களுக்கு. டு பராமரிப்பதற்கு. எதற்கு? இன்டர்னல் கண்டிஷன், அதாவது உள்நிலைமையை, உடம்புக்குள்ளே இருக்க உள்நிலைமையை பராமரிப்பதற்கு. ஏன் பராமரிக்கணும்? டு சர்வைவ் இன் திஸ் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்டல், டு சர்வைவ் வாழ்வதற்கு, இந்த சுற்றுப்புற சூழலில் வாழ்வதற்கு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் மெட்டபாலிசம் என்னன்னு பார்ப்போம். த சம் ஆஃப் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் எ செல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இஸ் கால்டு மெட்டபாலிசம். அப்போ சம்முன்னா கூட்டல் தொகை. ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன், எல்லா வேதியியல் வினைகளின் கூட்டல் தொகை. அப்போ எல்லா உடம்புல ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேதியியல் வினை நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஒருத்தனுக்கு அவ்வளோ வேதியியல் வினை நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ ரியாக்ஷன், வேதியியல் வினைகள் காரணமாக தான் இப்போ எனக்கு எனர்ஜி போயிட்டுருக்கு, வெளியில் சாப்பாட்டில் போயிட்டுருக்கு. ரைட்டா? அதுக்குள்ள வேதியியல் வினைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போது த சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்போ கூட்டலானது. எதோட கூட்டல்? வேதியியல் வினைகளின் கூட்டலானது. அப்போ வேதியியல் வினைகள் எங்கு நடக்கிறது? டேக்கிங் பிளேஸ், நடைபெறுகிறது. எங்கே? இன் ஏ செல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், ஒரு செல்லில் நடைபெறுகிறது. அந்த செல் எங்கே இருக்கிறது? ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், வாழும் உயிரினங்களில் இருக்கிறது. இது எப்படி படிக்கணும்னா, வாழும் உயிரினங்களில் உள்ள, நல்லா பார்த்துங்க, செல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அப்போ வாழும் உயிரினங்களில் உள்ள செல்லில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய டேக்கிங் பிளேஸ் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் வினைகளின் கூட்டல் தொகையானது இஸ் கால்டு மெட்டபாலிசம் என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? அந்த கூட்டல் தொகையை, எதை கூட்டல் தொகையை? கெமிக்கல் ரியாக்ஷன் கூட்டல் தொகையை மெட்டபாலிசம் என்று அழைக்கிறோம். இது சிம்பிளாக சொல்லிடுறேன். த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்போ கூட்டல் தொகையானது, கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியியல் வினைகளின் கூட்டல் தொகையானது டேக்கிங் பிளேஸ் நடைபெறுகிறது. இதில் ஒரு செல்லில் நடைபெறக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் வினைகளின் கூட்டல் தொகை. அந்த செல் எங்கே இருக்குது? ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஒரு வாழும் உயிரினத்தில் இருக்கக்கூடிய செல்லில் நடைபெறக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது வேதியியல் வினைகளின் கூட்டல் தொகை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? மெட்டபாலிசம் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் பிராட்லி டிவைடட் இன்டு 2. அப்போ இந்த மெட்டபாலிசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. எதை குறிக்கிறது? மெட்டபாலிசத்தை குறிக்கிறது. இட் இஸ் பிராட்லினா பிராட்லி டிவைடட் இன்டு 2. இது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. என்ன? அனாபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அனாபாலிசம் என்றும் கேட்டபாலிசம் என்றும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் அனாபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் இன் கிவன் டேபிள் 1:1. டிஃபரன்ஸ்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வேற்றுமைகள். அனாபாலிசம் என்ன, கேட்டபாலிசம் என்ன, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வேற்றுமைகள் இந்த டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றான். அப்போ என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் அனாபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அப்போ அனாபாலிசம் என்ன லெஃப்ட்டில் போட்டிருக்கான், கேட்டபாலிசம் ரைட்டில். பில்டிங் அப் ப்ராசஸ். அப்போ கேட்டபாலிசம் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். பில்டிங் அப்னா ஒன்றிணைக்கும் செயல்பாடுகள். பில்டிங்னா ஒன்றிணைக்கும். ஒரு பில்டிங் கட்டும்போது செங்கல் மணல் எல்லாத்தையும் ஒன்று நினச்சி கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ உடைக்கும் போது எல்லாத்தையும் உடச்சி தானே மணல் எல்லாத்தையும் பிரிக்கிறியா? பில்டிங் அப் ப்ராசஸ், ஒன்றிணைக்கும் செயல்முறைகள். பில்டிங்னா ஒன்றிணைக்கும், அப் ப்ராசஸ் செயல்முறைகள். அப்போ பிரேக்கிங் அப் உடைக்கும் செயல்முறைகள். பில்டிங் என்னது? இப்போ நீ செவரு கட்டும்போது அவன் சுண்ணாம்பு வேணும், ஜல்லி வேணும், மணல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். அதான் பில்டிங் அப் ப்ராசஸ். அப்போ நான் உடைக்கிறேன், அதை நீ கட்டினது போகிற உடைக்கிறேன், செங்கல் தனியாக அடிக்கிறேன், சுண்ணாம்பு எல்லாம் தண்ணி கீழே போடுறேன், அதான் அது உடைக்கும். அது கேட்டபாலிசம்னா உடைக்கும் செயல்முறைகள். அனாபாலிசம்னா ஒன்றிணைக்கும் செயல்முறைகள். அப்போ இது செகண்டில் பாருங்கள், ஸ்மாலர் மாலிகுல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிகுல். அப்போ சிறிய மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து பெரிய மூலக்கூறை உண்டாக்குகின்றன.
சிறிய மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றிணைந்து எதை உண்டாக்குகின்றன? பெரிய மூலக்கூறை உண்டாக்குகின்றன. ஸ்மாலர் மாலிகுல்ஸ். அப்போ சிறிய மூலக்கூறுகள் கம்பைன் ஒன்றிணைந்து டுகெதர், எல்லாமே டுகெதர் ஒன்றாக ஒன்றிணைந்து, ரைட்டா? சிறிய மாலிகுல் அனைத்தும் கம்பைன் ஒன்றிணைந்து டுகெதர் எல்லாம் ஒன்றிணைந்து டு ஃபார்ம், எதை டு ஃபார்ம் உண்டாக்குகிறது. எதை? லார்ஜர் மாலிகுல், பெரிய மாலிகுலை உண்டாக்குறது. அவன் ஏற்கனவே சொல்லிட்டானே, அனாபாலிகுல்னா ஒன்றிணைதல், உண்டாக்குதல். அப்போ இது என்ன? பில்டிங் பண்ணி. இது என்ன? லார்ஜர் மாலிகுல் பிரேக் இன்டு ஸ்மாலர் மாலிகுல். பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலாக பிரிக்கும். பிரேக்னா உடைக்கும். லார்ஜர் மாலிகுல் அப்படின்னா பிரேக்னா உடைக்கப்படுகிறது. எவ்வாறாக? இன்டு ஸ்மாலர் மாலிகுல். இதுக்கு எதிர்ப்பதமாக தான் செயல்படும், ரைட்டா? சின்ன மாலிகுல், பெரிய மாலிகுல் சின்ன மாலிகுலாக உடைக்கப்படுகிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. கெமிக்கல் எனர்ஜினா அதாவது வேதியியல் ஆற்றல்கள் இஸ் ஃபார்ம்டு உண்டாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. இதில் என்னது? வேதி ஆற்றல்கள் உண்டாக்கப்பட்டு இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. உண்டாக்கப்பட்டு அண்ட் ஸ்டோர்டு சேமிக்கப்படுகிறது. இது என்ன செய்யும்? த ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு அண்ட் யூஸ்டு. அது உண்டாக்குனதை இது என்ன செய்யும்? அந்த ஸ்டோர்டு, அப்படி உண்டாக்கப்பட்ட கெமிக்கல் வேதியியல் எனர்ஜியை வெளியேற்றுகிறது அண்ட் யூஸ், வெளியேற்றி பயன்படுத்துகிறது. சரி, அதுக்கு எகனிஸ்டாக தான் செயல்படுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னது போட்டிருக்கான்? சிந்தசைஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட். சிந்தசைஸ் ஆஃப் அமினோ ஆசிட்லிருந்து புரோட்டீன்களை தொகுக்கிறது. அப்போது இது எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறாங்க. அந்த சொல்கிறாங்கல்ல, கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டுக்கு உதாரணம் சொல்கிறான். அப்போ சிந்தசைஸ்னு தொகுத்தல். எதை தொகுத்தல்? புரோட்டீன் சத்துக்கள். எதிலிருந்து? அப்புறம் அமினோ ஆசிட்லேருந்து புரோட்டீன்களை தொகுக்கிறது. இது என்ன செய்யும்? அப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், பிரேக்கிங் டவுனாக குளுக்கோஸை உடைக்கிறது, ரைட்டா? இது என்ன செய்யும்? பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். குளுக்கோஸை உடச்சி கார்பன் டை ஆக்சைடை பிரிக்கும், வாட்டராக பிரிக்கும். இது உரைக்கிறது. ரெண்டுமே எதிர்ப்பதமான செயல்பாடுகள். அப்போ நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டுன்னு நகருதல். நியூட்ரிஷன்னா உணவு முறைகள், ரைட்டா? நகருதல் மற்றும் உணவு முறைகள். ரெஸ்பிரேஷன் நமக்கு மூச்சு வாங்குறது. அண்டு எக்ஸ்கிரியேஷன் வெளியேற்றுதல். இந்த நாளும் ஆர் ஆல்சோ கன்சிடர். இந்த 4 குணங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. எக்ஸ்கிரியேஷன் வெளியேற்றுதல், ரைட்டா? ஆர் நாளும் இந்த மூமெண்ட்டை நகருதல், நியூட்ரிஷனா உணவு முறைகள், ரெஸ்பிரேஷன் சுவாச முறைகள், எக்ஸ்கிரியேஷனை வெளியேற்றும் முறைகள். இந்த 4 ஆர் ஆல்சோ கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வாறாக தீர்மானிக்கப்படுகிறது? அஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ். அப்போ என்ன எவ்வாறாக தீர்மானிக்கப்படுது? அஸ் த ப்ராப்பர்ட்டி, அப்போ குணங்களாக ஆஃப் லிவிங் திங்ஸ். வாழும் திங்ஸ் இடத்துல உயிரினங்கள் அர்த்தம். வாழும் உயிரினங்களின் குணநலங்களாக இந்த 4 தீர்மானிக்கப்படுகிறது. எது? மூமெண்ட் நகருதல், உணவு முறைகள், ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனா மூச்சு வாங்கும் முறைகள் மற்றும் எக்ஸ்கிரீஷன் வெளியேற்றும் முறைகள். இந்த 4 தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வாறாக? அஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ். அப்போ ப்ராப்பர்ட்டி குணங்களாக. எதனோட குணங்களாக தீர்மானிக்கப்படுகிறது? சொல்லப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. எது என்ன சொன்னாலும் ரைட் தான். ஆஃப் லிவிங் திங்ஸ் வாழும் உயிரினங்கள் குணங்களாகவும் இந்த 4 சொல்லப்படுகிறது. த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த லெவல்னா அளவு, ரைட்டா? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா இந்த அமைப்போட அளவு. இந்த மாதிரி 4 இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கும்ல. அதாவது லெவல்னா அளவு, ஆஃப் ஆர்கனைசேஷன் அமைப்பின் அளவு. இந்த நாளோட அமைப்பின் அளவானது த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் வாழும் உயிரினங்களில் இதனோட அளவின் அமைப்பானது பிகின் வித் ஆட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இது எப்படி? இந்த 4 மூமெண்ட்டு, இந்த நியூட்ரிஷன், இதெல்லாம் இது எப்படி சொல்லி இதுக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லையா? அது அந்த அளவானது த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொன்னால் அமைப்பு, ஆஃப் லெவல்னால் அமைப்பு, ஆர்கனைசேஷன் அமைப்பு, லெவல்னா அளவு, ரைட்டா? அமைப்பின் அளவானது ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் வாழும் உயிரினங்களில் இந்த மேலே சொல்லப்பட்ட 4 அமைப்பின் அளவானது பிகின் ஆரம்பிக்கிறது. எதிலிருந்து? வித் ஆட்டத்திலிருந்து ஆரம்பித்து அண்ட் எண்டு முடிகிறது இன் பயோஸ்பியர். என்னது? பயோன்னா என்னது? உயிர் ஸ்பியர்னா உயிர்கோளம்னு அர்த்தம். உயிர்கோளத்தில் முடிகிறது. அப்போ பயோஸ்பியர்னு என்னது? பயோஸ்பியர் தான் பூமி தான். என்னது? பயோஸ்பியர் என்னது? அங்கே மிருகங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், பூமி இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து தான் பயோஸ்பியர், உயிர்கோளம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன அணுவிலிருந்து ஆரம்பித்து உயிர்கோளத்தில் போய் முடிகிறது.
அப்போது இதனோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லெவல்ன்றது அளவு அமைப்பின் அளவானது இன் லிவிங் ஆர்கனைசேஷன் வாழும் உயிரினங்களின் அமைப்பின் அளவானது எங்கே ஆரம்பிச்சுது வித் அணுவில் ஆரம்பித்து பயோஸ்பியரில் போய் முடிகிறது. உயிர்கோளம்னு இந்த பூமியில் இருக்கிற எல்லா அனைத்தும் தான் பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பயோஸ்பியர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் பல்தரப்பட்ட உயிரினங்கள் பல்வேறுபட்ட நிலைகளில் வாழுகின்றன. அதை தான் சொல்கிறான் பயோஸ்பியர்னு சொல்கிறான். உயிர்கோளம் சொல்லுவாங்க. ஈச் லெவல் காண்ட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன் தனியாக ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு லெவலும் ஒன்றொன்றும் காண்ட் எக்ஸிஸ்ட் தனியாக இருக்காது. ஒவ்வொன்றும் ஈச் லெவல்னால் ஒவ்வொரு அளவும் காண்ட் எக்ஸிஸ்ட்னு காண்ட்னு இல்லை, எக்ஸிஸ்ட்னு இருக்காது. எப்படி? இன் ஐசோலேஷன் தனியாக ஒவ்வொரு அளவும் இருக்காது. அளவு லெவல் அளவு கிடையாது. இந்த இடத்துல உயிரினங்களை தான் சொல்கிறான். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்காது, எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இந்த உயிரினம் இருக்கும், அந்த ஒரு அதான் ஈச் லெவல் காண்ட் எக்ஸிஸ்ட்னா இருக்கும், காண்டனே இருக்காது. எப்படி இருக்காது? இன் ஐசோலேஷன் தனித்தனியாக ஒவ்வொன்றும் இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கு பதில் எப்படி இருக்கும்? இன்ஸ்டெட் அதற்கு பதிலாக they form levels of integration. அது எப்படி செய்யும்னா அது ஒரு ஒருங்கிணைந்து தான் இருக்கும். they formனா உண்டாக்கும். they form level of integration. இன்டெகிரேஷனா ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை உண்டாக்கும், ஒருங்கிணைந்த ஒரு அளவை தான் உண்டாக்கும். ஒருங்கிணைந்து தான் இருக்கும். அது செல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தனியாக எதுவும் இருக்காது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள். இந்த டேபிளில் இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்கான் லிவிங்னு போட்டிருக்கான். லிவிங்னா உயிரினங்கள் வாழ்வது. ரைட்டா? அப்போ கீழே வாங்க, இருக்கிறதுலே சின்னது ஆட்டம் தான். மனுஷ உடம்புகள் இருக்கிறது எது இருந்தாலும் ஆட்டம் தான். ஆட்டத்தோட பெருசு மாலிகுல். அந்த மாலிகுல் அந்த காம்பவுண்ட்னு சொல்லிட்டு காம்பவுண்டு வந்து உங்களுக்கு எதில் வரும்னு சொன்னால் நான் லிவிங் ஆர்கனைசேஷன் வந்து பாருங்க. அது காம்பவுண்டு. மாலிகுல் வந்து லிவிங். இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க, மனுஷன் உடம்பு, அதில் ஆட்டம் இருக்குது. அது இருக்கிறதுலே சின்னது. ஆட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது? மாலிகுல் இருக்கா? மாலிகுல் தான் நம்மளுக்கு வரும், காம்பவுண்டு வராது. காம்பவுண்டு எதுக்கு வரும்? காம்பவுண்ட் நான் லிவிங் வரும். இது நான் லிவிங்க்கு. அதனால தான் சேர்த்து போட்டுக்கான். அதை காம்பவுண்டை மட்டும் இப்படி பிரித்து கொலாய்டல் என்னது? ஒரு கூழ்மம்னு அர்த்தம். காம்பவுண்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கொலாய்டல்னு ஒன்று. கூழ்மம் கஞ்சி இருக்கு இல்லையா? கஞ்சி அது கூழ்மம். அது கூலாக இருக்கும். ரைட்டா? கூழ்னா குளிச்சு அல்ல, கூழ் மாதிரி இருக்கும். அதுதான் கொலாய்டல்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் படிக நிலை, திடப்பொருள் மாதிரி இருக்கும். அண்டு மிக்சர்னா கலவை, ரெண்டு சேர்ந்து இருக்கும். இப்போ நம்ம சேண்ட் இஸ் எ மிக்சர். இதெல்லாம் நான் லிவிங்க்கு வருது. ரைட்டா? அதுக்கு மேலே லிவிங் செல்ஸ்னு போட்டு இந்த கடத்தில் போட்டிருக்கான். இது என்னை பார்த்தா காம்பவுண்டில் தான் இருக்கும். மாலிகுல் இப்படி இருக்காது. ரைட்டா? மாலிகுல் வந்து உனக்கு கிறிஸ்டலாக இருக்காது, மிக்சராக இருக்காது. ரைட்டா? அப்போது ஆட்டத்திலேருந்து மாலிகுல் உடம்புல பாருங்கள். அதுக்கடுத்து மாலிகுலோட சற்று பெருசினது ஆர்கனல்ஸ் எங்கே இருக்கும்? செல்லுக்குள்ளே இருக்கும். ஆட்டம் எதில் இருக்கும்? மாலிகுல் இருக்கும். மாலிகுல் எதில் இருக்கும்? ஆர்கனல்ஸ்குள்ளே இருக்கும். ஆர்கனல் எதுக்குள்ளே வாழும்? செல்லுக்குள்ளே வாழும். இதெல்லாம் ஒன்றுக்கு பெருசு. ஆர்கனல் எதில் இருக்கும்? டிஷ்யூகள் இருக்கும். டிஷ்யூக்கள் எதில் இருக்கும்? ஆர்கன்ஸில் இருக்கும். அப்போ ஆர்கன் எதில் இருக்கும்? ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் அமைப்பில் இருக்கும். அப்போ ஆர்கன் சிஸ்டம் எதில் இருக்கும்? அப்போ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் தனி உயிரினத்தில் இருக்கும். அடுத்து பாப்புலேஷன். இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னா தனிநபர், நான் தான். ரைட்டா? இப்போ நீங்கள் இதுதான் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், அதாவது தனி உயிரினம்னு அர்த்தம். அந்த தனி உயிரினத்துக்குள்ளே கீழே அவனுக்கு என்ன இருக்குது? கீழே இருக்கிறது ஆட்டம். பல ஆட்டங்கள் மாலிகுலுக்குள்ளே இருக்கும், பல மாலிகுலுக்குள்ள ஆர்கனைசல்ஸ் இருக்கும், பல ஆர்கனைசல் லிவிங் செல்லுக்குள்ளே இருக்கும், பல செல்லுகள் டிஷ்யூக்குள்ளே இருக்கும், பல டிஷ்யூகள் சேர்ந்தது ஆர்கன்ஸ், பல ஆர்கன்ஸ் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம்ஸ். பல ஆர்கன் சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் நடக்கிறான், ஒரு உயிரினம் இருக்கிறது. அதுதான் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அதுக்கடுத்து பாப்புலேஷன். அப்போ நான் என்ன மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே, அப்போ பாப்புலேஷன். அதுக்கு மேலே உள்ளது பாப்புலேஷன். இது ஒரு மனுஷன், அது ஒரு மனுஷன், அப்போ உயிரினம். அதுக்கு மேலே என்ன? உயிரினம். அதுக்கு மேலே கம்யூனிட்டி எந்த வகை? ஆண் கம்யூனிட்டியா, பெண் கம்யூனிட்டியா, அது ஒரு வகை. அதுக்கு மேலே எக்கோசிஸ்டம் பூலோக அமைப்பு. மேலே பூலோக அமைப்பு. அதுக்கு மேலே பயோஸ்பியர். இதுதான் மொத்தம் பூமி. போதுமா? உயிர்கோளம் இதுதான் பூமி. இதுக்குள்ளே இல்லாத மரங்கள் எல்லாமே வந்துடும். இதை தான் போட்டிருக்கான். இப்போ இதெல்லாம் எக்கோசிஸ்டம். இந்த இடத்துல 3 போட்டு 3 எக்கோசிஸ்டம். இந்த 2 மட்டும் என்ன பண்ணுறா? இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன், தனிப்பட்ட ஒரு மனுஷனோட ஆர்கனைசேஷன். இது இந்த படம். ரைட்டா? இது என்ன போட்டிருக்கான்? த லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் த இன்டெகிரேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அப்படின்னா வாழும் உயிரினங்களின் ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருங்கிணைப்பு. இன்டெகிரேஷன் ஒருங்கிணைப்பு.
அதனோட அளவு த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னது லெவல்னால் ஒரு அளவு, ஆர்கனைசேஷன் அமைப்பின் அளவானது, அண்ட் இன்டெகிரேஷன் ஒரு ஒருங்கிணைப்பு இன் லிவிங் செல், வாழும் உயிரினங்கள் ஒருங்கிணைப்பு. அப்போது இங்கே ஆட்டம்னா ஒரு ஆட்டமாக இருக்கும், நம்ம உடம்புக்குள்ள பல கோடிக்கணக்கான ஆட்டங்கள் இருக்கும், பல ஆட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல், பல மாலிகுல்கள் இருக்கும், பல ஆர்கனல்ஸ் இருக்கும், பல லிவிங் செல்ஸ் இருக்கும், பல டிஷ்யூஸ்கள் இருக்கும், பல ஆர்கன்ஸ்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆர்கன் சிஸ்டம்ஸ் சில இது இருக்கும் ரைட்டா. அதுக்கு மேலே ஒரு மனுஷன் தான் இருப்பேன், இண்டிவிஜுவலாக நான் ஒருத்தன் தான் இருப்பேன். என்ன மாதிரி நம்ம பல மக்கள் இருப்பாங்க, அதுக்கு பேர் பாப்புலேஷன். பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதை நேரம் நம்மளால் அதில் போட முடியல, அதனால இதில் போட்டேன். ஓகே, பாய்.